மறுமை நாள்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், முன்னறிவிப்பு. உலகத்துக்காண்டி ஊர் மக்களுக்காண்டி எல்லாம் செய்யறோம்ல, இவங்களுக்கெல்லாம் முன்னறிவிப்பு. நாளை மறுமையிலே நரகவாசிகளுடைய புலம்பலை அல்லாஹ் எடுத்து காட்டுறான். குர்ஆன்ல அதிகமான வசனங்களை எடுத்து காட்டுறான். மறுமையில அவங்களுடைய முகங்களை அல்லாஹ் நரகத்துல போட்டு புரட்டும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு இருக்க கூடாதா? ஊர் மக்களுக்கு உலக மக்களுக்கு எல்லாம் கட்டுப்பட்டவங்க மறுமையில போய் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு இருக்க கூடாதா? இன்னா அதானா சாதத்தனா வ குப்ரானா வ அலவுன சபீலா. இறைவா, எங்களுடைய பெரியவர்கள், எங்களுடைய தலைவர்கள், இவங்களுக்கு நாங்க கட்டுப்பட்டு விட்டோம், அவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டார்கள். ரப்பனா ஆதியும் லிஅபைனி மினல் அதாப். இறைவா, அவர்களுக்கு 2 மடங்கு வேதனையை கொடு. இவனா வழிகெடுத்துட்டான், இவனாலதான் என் வாழ்க்கை நாசமா போச்சு, நரகத்துல கொண்டு வந்து நிப்பாட்டிட்டான். அவன் பேச்சை கேட்டாதான் இன்னைக்கு பாதிப்பு. நரகத்துல அவனுக்கு 2 மடங்கு கூடியல்ல அப்படின்னு அங்க போய் புலம்புவானா. என்ன புண்ணியம் இங்கெல்லாம் கேட்கணும், அங்க போய் புலம்பு என்ன செய்யா? இன்னும் சிலரை அல்லாஹ் சொல்றான், சபிப்பாங்க. இப்படியான ஒரு சூழல் அங்க வரும். அதான் இப்ராஹிம் நபி சொன்னாங்க, இன்னைக்கு நீங்க சில காரியங்களை எல்லாம் செய்றீங்களப்பா, இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, ஒருவருக்கு இன்னொரு பேர் உள்ள முகபத்து. அவர் சொன்னா சரியாதான் இருக்கும், அவருக்காண்டி இதை செய்யறது, குடும்ப உறவுக்காக வேண்டி இப்படின்னு செய்றீங்கல்ல, இது எல்லாம் மறுமையில உங்களை சாபத்திற்கு தள்ளிவிடும். இன்னும் நிறைய வசனங்கள் அல்லாஹ் சொல்றான், அவங்களுடைய புலம்பல்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு. அப்ப இந்த விஷயங்களை நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும்.